நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்ட்ராடே ட்ரேடிங் மெத்தட் என் தமிழ் சேனல் வழியா உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. நேற்று நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்வைட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி. அதாவது ஷேர் மார்க்கெட் ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது மனசில் சந்தேகங்கள் இருந்தால் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா எனக்கும் கூட ஆரம்பத்தில் ஒவ்வொரு கேள்விக்கும் விடை தர்றதுக்கு நிறைய பேரை தேடி போக வேண்டியிருந்தது. ஸோ அந்த குறையை நீக்கிற விதமாக நேற்று அந்த மாதிரி ஒரு பதிவு கொடுத்துருந்தேன். அதை பார்த்துட்டு நண்பர் ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருக்காங்க. வாங்க அது என்னென்னு பார்க்கலாம். கேஎம் உமாபதி 1978 அப்படிங்கிறவங்க இன்வைட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற இதை பார்த்து கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இது ஃபஸ்ட்டு கமெண்ட். அவங்களுடைய ரெண்டாவது கமெண்ட் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு வீடியோவை காட்டி, அதாவது ஒய் ஆல் இண்டெக்ஸ் ஃபார் ஆப்ஷன் ட்ரேடர் அப்படிங்கிறத காட்டி, சார் இந்த ட்ரேடிங் வியூ ஆப் என்னால் ஓப்பன் பண்ண முடியலன்னு கேட்டிருக்கிறாங்க. ஆக்சுவலாக உண்மையிலே இது ட்ரேடிங் வியூ ஆப் கிடையாது, ஜீரோதாவோடைய ஆப். ஏன் ட்ரேடிங் வியூ ஆப் கிடையாதுன்னு சொல்கிறேன்னா, ட்ரேடிங் வியூக்குன்னு தனியாகவே ஒரு ஆப் வச்சுருக்காங்க, வெப்சைட் வச்சுருக்காங்க. இந்த ட்ரேடிங் வியூ ஆப்பில் இருந்து தான், வெப்சைட்டில் இருந்து தான் எல்லா டிமேட் அக்கௌண்ட்டுக்காரங்களும் வெப்சைட் அந்த வாங்கிக்கிறாங்க, வாங்கி நம்மளுக்கு தராங்க. அந்த ட்ரேடிங் வியூ ஆப் தனியாக ஒரு வீடியோ போடலாம் தேவைப்பட்டா. இப்போ நம்ம பார்க்குறது ஜீரோதா ஆப். அந்த ஜீரோதா ஆப்பில் ட்ரேடிங் வியூ ஆப்பும் பார்க்க முடியும், அவங்களுடைய ஓன் சைட்டு இதுவும் பார்க்க முடியும், வெப்சைட்டும் பார்க்க முடியும். இது ஃபஸ்ட்டு. அதை எப்படி ஓப்பன் பண்ணுறது, ட்ரேடிங் வியூ ஆப் ஓப்பன் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதாவது ஜீரோதா இது இருக்குது, ட்ரேடிங் வியூ இது இருக்குது. அந்த ட்ரேடிங் வியூ எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இது. அது அடுத்த கொஸ்டின் என்னென்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய மானிட்டர் பிளாக்காக இருக்குன்னு கொடுத்துருக்குறாங்க, அதுவும் எப்படி கொண்டு வர்றதுன்னு பார்க்கலாம். அடுத்து இதில் குறிப்பாக எல்லா டூல்ஸும் மேல் லைனில் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இதை கூட நம்ம எப்படி கொண்டு வர்றதுன்னு பார்க்கலாம். வாங்க அவங்களுடைய கேள்விக்கு பதிலை தேடலாம். ஒரு டிமேட் அக்கௌண்ட்டில் நீங்கள் ட்ரேட் பண்ணக்கூடியதை கஸ்டமைஸ் பண்ணுறதுல உங்கள் விருப்பத்துக்கு நீங்கள் அதை டிசைன் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி பார்க்கும்போது கேஎம் உமாபதி அப்படிங்கிறவங்க ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. இந்த ட்ரேடிங் வியூ, அதாவது சார்ட் பை ட்ரேடிங் வியூ, இந்த ட்ரேடிங் வியூ சார்ட்டை ஜீரோதாவில் எப்படி கொண்டு வர்றது அப்படிங்கிறது அவங்களுடைய கொஸ்டின். அது எப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு உங்களுடைய அக்கௌண்ட்டு இந்த ரைட் சைட் கார்னரில் டாப்பில் இருக்கும், அந்த அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ண பிறகு எடிட் போங்க. எடிட் போன பிறகு இந்த இடம் தான், இந்த செட்டிங் அப்படிங்கிற இடத்துல சார்ட் ஐக்யூ அப்படின்னு ஒன்று இருக்குது, சார்ட் ட்ரேடிங் வியூ அப்படின்னு ஒன்று இருக்குது. இதை நீங்கள் செலக்ட் பண்ணுறது மூலமாக என்னென்ன சேஞ்சஸ் நடக்குது அப்படின்றத வீடியோவில் பார்ப்போம். இப்போ நான் ஆல்ரெடி ட்ரேடிங் வியூவில் தான் வச்சுருக்கிறேன். அதேமாரி அவங்க கேட்டது உங்கள் இது டார்க்காக பிளாக்காக இருக்குன்னு கேட்டிருக்காங்க, அதுதான் செலக்ட் பண்ணியிருக்கிறேன். அதில் இருக்குது. இப்போ இதை நம்ம சேஞ்ச் பண்ணி காட்டலாம். சார்ட் ஐக்யூ டிஃபால்ட். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே போய் நீங்கள் இந்த மாதிரி செலக்ட் பண்ணிங்கன்னா டிஃபால்ட்டாக அவங்க கொடுக்கக்கூடியது வந்துடுது. அதே நேரத்தில் இதில் வரக்கூடிய சார்ட்டையும் பாருங்களேன். இதில் ட்ரேடிங் வியூ அப்படின்னு வராது. இந்த சார்ட் நான் பெருசாக்குறது அப்படிங்கிறதையும் பண்ணி காட்டுறேன். இந்த இடத்துல எங்கேயும் ட்ரேடிங் வியூ அப்படின்னு வரல, பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இப்போ இது பிளாக்காக இருக்குது, இது ஒயிட்டாக மாற்றுறதுங்கிறது இங்கே இந்த செட்டிங்கில் இருக்குது. இந்த செட்டிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா இது ஆக்சுவலாக ஜீரோதாவோடைய ஐக்யூ அப்படிங்கிறது. நானும் ஃபஸ்ட் இது தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இதில் கலர் மாற்றுறது டே, அந்த தீம்ஸில் டே நைட்டுன்னு இருக்குது. இப்போ டே செலக்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த மாதிரி கலர் ஒயிட்டாக மாறிடும். அதே தீம்ஸில் போயிட்டு நைட் அப்படிங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணால் இது கலர் மாறிடும். கிட்டத்தட்ட ஒரு 2 கேள்விக்கு அவங்களுடைய கேள்விக்கு நம்ம பதில் கொடுத்துட்டோம்னு நினைக்கிறேன்.
இதில் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. நான் எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு சொல்லித்தர வேண்டாம். உங்களோட சந்தேகங்களுக்கான கேள்விகளுக்கு மட்டும் நான் பதிலளிக்கிறேன். ஓகேங்களா? அடுத்து டூல்ஸ் எல்லாம் எப்படி மேலே வருதுன்னு கேட்டிருந்தாங்க. அதுக்கான பதில் நம்ம இப்போ பார்க்க போகலாம். மறுபடியும் அதே செட்டிங் வரேன். ட்ரேடிங் வியூ சார்ட் போகிறேன். டார்க்குக்கு போகிறேன். சரி, இப்போ டூல்ஸ் எல்லாம் எப்படி மேலே கொண்டு வர்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த ட்ரேடிங் வியூ வந்தாச்சு. இதை நான் ஒரு தனி சார்ட்டை கிரியேட் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல ஆக்சுவலாக இதில் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் நான் ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன். அதனால இந்த இடத்துல ஒரு ஆரோ மார்க் வருது. அதில் பாப் அவுட் சார்ட் அப்படின்னு வருது. அதை கிளிக் பண்ணுறேன். இப்போ அவங்களோட அடுத்த கொஸ்டின் என்னென்னா, டூல்ஸ் எல்லாம் எப்படி மேலே வருது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அதுக்கு மட்டும் நம்ம ஆன்சர் பண்ணிடுவோம். ஃபஸ்ட்டு டைம் ஃப்ரேம். இது வந்து ஃபஸ்ட்டு இருக்கிறது இந்த டைம் ஃப்ரேம் தான். இதை கிளிக் பண்ணிட்டா இந்த மாதிரி டைம் ஃப்ரேம்ஸ் எல்லாம் வரும். இதில் உங்களுக்கு ஸ்டார் போட்டு வச்சுட்டீங்க அப்படின்னா அதெல்லாம் வந்து மேலே வரிசையாக வந்துடும். இதுதான் மேலே கொண்டு வரதுக்கான ரூல்ஸ். இப்போ ஒருவேளை நான் இதை எடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அந்த இங்கே மேலே 1 மினிட்னு இருக்கு இல்லைங்களா? இதை நான் ஸ்டாரை ரிலீஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த 1 மினிட்டுங்கிறது காணாமல் போயிடும். இப்போ எனக்கு டே தேவைப்படுது அப்படின்னா இந்த ஸ்டாரை கிளிக் பண்ணால் இங்கே டே வந்துடும். இப்போ பாருங்கள், இந்த டே அப்படிங்கிறது தெரியுது. நான் ஸ்டாரை ரிலீஸ் பண்ணுறேன். டேங்கிறது காணாமல் போயிடுச்சு. இப்போ மறுபடியும் நான் டே கொண்டு வரேன். இங்கே டே வந்துடுது. இந்த ஸ்டார் அப்ளை பண்ணுறது மூலமாக தான் இங்கே வந்து மேலே டிஸ்பிளே ஆகுது. ஓகே, அடுத்தது இதை இன்னொரு இடத்துலையும் அப்ளை பண்ணி பார்க்கலாம். இண்டிகேட்டர்ஸ், அதாவது கேண்டில் வந்து இப்போ நான் 4 வச்சுருக்கிறேன். அதில் உங்களுக்காக தேவையில்லாமல் இருக்கக்கூடிய இதை எடுத்துடுறேன். அங்கே காணாமல் போயிடுச்சு. இப்போதைக்கு இன்னொன்று நான் ரிலீஸ் பண்ணி காட்டுறேன். அதுவும் போயிடுச்சு. ஸோ இந்த நான் எத்தனை ஸ்டார் போட்டு வச்சுருக்கேனோ அத்தனை மட்டும் மேலே வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் வந்து அந்த டூல்ஸை மேலே கொண்டு வர்றது. 2வது கேள்விக்கு பதில் சொல்லிட்டோம்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட எல்லா கேள்விக்கும் அவங்களோட கேள்விகளுக்கு விடையே வந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேற்கொண்டு என்ன கேட்குறாங்க, என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்துட்டு வரலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நேற்று கொடுத்துருந்த மாதிரி ஒரு கமிட்மெண்ட் படி நண்பர் ஒருத்தங்க ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. அவங்களோட எல்லா கேள்விகளுக்கும் எனக்கு தெரிஞ்ச மாதிரி பதில் சொல்லிட்டேன். இது அவங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னாலும் சரி, இல்லை நீங்களும் இதேமாரி ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் சரி, எனக்கான நேரம் கிடைக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு அதுக்கான பதில் தரேன். வாங்க இந்த வீடியோவை இதோட நம்ம முடிச்சுக்கலாம். ஷேர் மார்க்கெட் பற்றி யாருக்கெல்லாம் சந்தேகம் இருக்கோ அவங்கெல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் இந்த நம்மளுடைய வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.